Hello viewers, welcome to Super Brain. 9th sum பார்க்கலாம். Two vertical poles of heights 6 meter and 3 meter are erected above a horizontal ground AC. Find the value of y அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது AC அப்படின்ற ஒரு கிரவுண்ட் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெர்டிக்கல் போல்ஸ் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 6 மீட்டர் ஹைட் இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் ஹைட் இருக்குது. இந்த போலுடைய ஹைட் வந்து இந்த சி கூட இணைச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த சின்ன போலுடைய ஹைட்டை வந்து இந்த ஏ கூட இணைச்சிருக்காங்க. இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து கியூன்னு சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஏபிக்கும் இந்த சிஆருக்கும் பேரலாக ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒய் அப்படின்னு நேம் கொடுத்து இந்த ஒய்யை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதோடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பிஏசி அப்படின்ற ட்ரையாங்கிளும் இதுக்குள்ளே ஒரு குட்டி ட்ரையாங்கிள் இருக்குது கியூபிசி அப்படின்ற ட்ரையாங்கிள். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற ஆர்சிஏ அப்படின்ற ட்ரையாங்கிள் பெரிய ட்ரையாங்கிளும் அதே மாதிரி QBA அப்படின்ற சின்ன ட்ரையாங்கிள், இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், PAC அப்புறம் QBC. இன் ட்ரையாங்கிள் PAC அண்ட் ட்ரையாங்கிள் QBC. இந்த ஆர்டர் வந்து மாற்றாமல் கரெக்டாக எழுதிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பி வந்துச்சுன்னா நமக்கு அதுக்கு ஈக்குவலாக எது இருக்கணும்னா கியூ தான் இருக்கணும். ஏன்னா அதுக்கு ஈக்குவலாக பி தான் இருக்கணும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து வெர்டிக்கல் போல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கிரவுண்டோட எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரியாக தான் இருக்கும். எப்பவுமே இது ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி இது பேரலல் லைனாக இருக்கிறதுனால இதுவும் நமக்கு 90 டிகிரியாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த போலும் பார்த்தீங்கன்னா கிரவுண்டோட நமக்கு 90 டிகிரியில் தான் இருக்கும். சரி, அப்போ ரெண்டுமே 90 டிகிரியாக இருக்கிறதுனால இந்த பெரிய ட்ரையாங்கிளில் இந்த ஏவும் பியும் 90 டிகிரி வரா மாதிரி இருக்கணும். அப்போ நடுவில் ஏ இருக்குன்னா இங்கே நடுவில் பி. ஸோ நம்ம எடுத்திருக்க ஆர்டர் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன எழுத போகிறோன்னா, ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பியும் 90 டிகிரி அப்படின்னு சொல்ல போகிறோம். ஏ வந்து நடுவில் வர மாதிரி இருக்கணும், பி நடுவில் வர மாதிரி இருக்கணும். ஸோ ரெண்டுமே கரெக்டாக இருக்கானா அப்படியே ஆங்கிள் போட்டு எழுதிக்கலாம். ஆங்கிள் PAC ஈக்குவல் டு ஆங்கிள் QBC ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லையுமே சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு காமனாக இருக்குது. ரெண்டு ட்ரையாங்கிள்க்கும் இந்த சி வந்து காமன் ஆங்கிளாக இருக்குது. அதனால் எப்படி எழுதிக்கலாம்னா சி வந்து நடுவில் வர மாதிரி எழுதணும். அப்போ பேலன்ஸ் இருக்கிற இந்த பியும் ஏவும் இங்கே போட்டுக்கலாம். அதே மாதிரி சி வந்து நடுவில் வர மாதிரி எழுதிக்கணும். அப்போ பேலன்ஸ் இருக்க இந்த கியூஓயும் இந்த பிஐயும் இங்கே எழுதிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல். இங்கே என்ன எழுதிக்கலாம்னா காமன் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ரெண்டு ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ எப்படி எழுதிக்கலாம்னா ட்ரையாங்கிள் PAC சிமிலர் டு ட்ரையாங்கிள் QBC. இங்கே வந்து AA சிமிலாரிட்டி அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலராக இருந்தால் அதோடைய கரஸ்பாண்டிங் சைன்ஸ் வந்து நமக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட்டு ரெண்டு எடுத்தால் இங்கேயும் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு எடுக்கணும். அப்போ PA/QB வரும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரெண்டு எடுக்கும் போது AC/BC. இப்போ ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் எடுக்கிறோம். அப்போ PC/QC கிடைக்கும். இப்போ PAQB வேல்யூ பாருங்கள். PA பார்த்திங்கன்னா நமக்கு 6, QB பார்த்திங்கன்னா நமக்கு Y ஈக்குவல் டு ACBC. இங்கே பாருங்கள், ஏசியும் தெரியாது, பிசியும் நமக்கு தெரியாது. ஸோ AC/BC அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு PC/QC பார்த்தீங்கன்னா இங்கே பிசியும் தெரியாது, QCயும் தெரியாது. ஸோ இதை எடுக்க வேண்டாம், இது ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி இப்போ இந்த ட்ரையாங்கிள் பெரிய ட்ரையாங்கிளும் அதுக்குள்ளே இருக்கிற இந்த குட்டி ட்ரையாங்கிளும் எடுக்க போகிறோம். ஸோ ட்ரையாங்கிள் RCAவும் ட்ரையாங்கிள் QBAவும் எடுத்து எழுதிக்கலாம். இன் ட்ரையாங்கிள் RCA அண்ட் ட்ரையாங்கிள் QBA. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சியும் 90 டிகிரியாக இருக்கும், அதே சமயம் இங்கே பியும் நமக்கு 90 டிகிரியாக இருக்கும். அப்போ பியும் சியும் வந்து நடுவில் இருக்கணும். பாருங்கள், இங்கே சி இங்கே பி நடுவில் இருக்கா. அதே மாதிரி இப்போ காமன் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ தான் வந்து இங்கே காமன். ஸோ ஏ வந்து லாஸ்ட்டில் இருக்குது, இங்கேயும் லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ ஆர்டர் வந்து கரெக்டாக இதே மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 90 டிகிரி இருக்கிறத முதல்ல எழுதிக்கலாம். ஸோ சி வந்து நடுவில் வர மாதிரி எழுதணும், அதே மாதிரி பி நடுவில் வர மாதிரி எழுதிக்கணும். ஸோ இது கரெக்டாக இருக்கிறதுனால அப்படியே ஆங்கிள் போட்டு எழுதிக்கலாம்.
ஆங்கிள் RCA ஈக்குவல் டு ஆங்கிள் QBA எவ்வளோ இருக்குது 90 டிகிரி. அதே மாதிரி ஆங்கிள் ஏ வந்து நமக்கு காமன் ஆங்கிள் இல்லையா, ரெண்டு ட்ரையாங்கிள்லையுமே நமக்கு இந்த ஏ இருக்குது. ஸோ ஏ வந்து நடுவில் வர மாதிரி எழுதணும். ஸோ ஏ நடுவில் போட்டுக்கோங்க, இங்கே ஆர் போட்டுக்கோங்க, இங்கே சி போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஏ நடுவில் வர மாதிரி எழுதிக்கோங்க. பேலன்ஸ் என்ன இருக்குது, கியூ இருக்குது, இங்கே பி இருக்குது. ஸோ இது வந்து நம்ம காமன் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ரெண்டு ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருந்தால் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள் நம்ம சொல்லிடலாம். தேர்ஃபோர் ட்ரையாங்கிள் RCA சிமிலர் டு ட்ரையாங்கிள் QBA அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா AA சிமிலாரிட்டி அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து சிமிலராக இருந்தால் அதோடைய கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து ப்ரொபோஷனலாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ரெண்டு எடுத்தால் இங்கேயும் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு எடுப்போம். இப்போ RC/QB ஈக்குவல் டு செகண்ட் ரெண்டு CA/BAன்னு எடுப்போம். அப்புறம் ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் RA/ இங்கே QAன்னு நமக்கு கிடைக்கும். RC/QB வேல்யூ பார்த்துடலாமா? இங்கே பாருங்கள், RC வந்து 3 மீட்டர் இருக்குது. அதே மாதிரி QB பார்த்திங்கன்னா Y, அப்போ 3/Y அப்படின்னு போட்டுக்கலாம். CA/BA பார்த்திங்கன்னா நமக்கு CAவும் தெரியாது, BAவும் தெரியாது. அதனால் CA/BA அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த RAவும் QAவும் நமக்கு தெரியாது, RAவும் QAவும் தெரியாது. அதனால் இது எடுத்துக்கிட்டாவில் ஒன்று மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். சரி, இதை ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் 1 பார்த்திங்கன்னா நமக்கு y வந்து டினாமினேட்டரில் இருக்குது. அதே மாதிரி ஈக்குவேஷன் 2லேயும் y வந்து நமக்கு டினாமினேட்டரில் இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெசிப்ரோக்கல் எடுக்க போகிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்க முடியாது, ரைட் ஹேண்ட் சைடும் சேர்த்து தான் ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். அப்போ ஈக்குவேஷன் 1 implies y/6 equal to BC/AC. y/6 equal to BC/ACன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி ஈக்குவேஷன் 2 implies y/3 equal to BA/CA. y/3 equal to BA/CAன்னு வந்துடும். ஓகே, இப்போ இதை 3ன்னு எடுத்துக்கலாம், இதை 4ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 3ஐயும் 4ஐயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டுத்தையும் முதல்ல நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ y/6 ப்ளஸ் y/3ன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு சைன் போட்டுட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ BC/AC ப்ளஸ் BA/CA அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கணும். 6க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுத்தால் நமக்கு 6 தான் கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்ட்டு எல்சிஎம் போடும்போது 6 கேன்சல் ஆகிட்டு நமக்கு y கிடைக்கும். அதே மாதிரி செகண்ட் டேர்ம் இன்ட்டு எல்சிஎம் என்ன 6 இல்லையா, அப்போ 3 டேபிளில் 6 கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் நமக்கு கேன்சல் ஆகும். 2 இன்ட்டு y வந்து 2y நமக்கு கிடைக்கும். ஸோ இது இங்கே எல்சிஎம் எடுத்து பார்த்துக்கலாம். 3க்கும் 6க்கும் நமக்கு என்ன கிடைக்கும்னா பாருங்கள், 3 2s 6 தான் நமக்கு எல்சிஎம் கிடைக்கிது. ஸோ இப்படியும் போடலாம், இல்லை டேரெக்டாகவும் நீங்கள் இப்படி போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே ஏசி இருக்குது, இங்கே சிஏ இருக்குது, ரெண்டும் சேம் தானே. இது எப்படி வேணால் நம்ம எழுதிக்கலாம், ஏசி அப்படின்னும் எழுதலாம். அப்போ ரெண்டுத்துக்கும் சேம் டினாமினேட்டர் இருக்குது. அப்போ இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள், பிசி இருக்குது ப்ளஸ் இங்கே என்ன இருக்குன்னா பிஏ இருக்குது. இப்போ பாருங்கள், இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்னா 3yன்னு கிடைக்கும். /6ன்னு போட்டுக்கலாம். ஸோ இங்கே என்ன இருக்குது, பிசி ப்ளஸ் பிஏ. இந்த பிக்சரில் பாருங்கள், பிசி இங்கே இருக்குது, பிஏ இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இது ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு ஏசி கிடைக்கும். ஸோ பிசி ப்ளஸ் பிஏக்கு பதிலாக நம்ம ஏசின்னு எழுதிக்கலாம். ஸோ AC/ACன்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள், 3 டேபிளில் இது 1 டைம், இது வந்து 2 டைம்ஸ் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ இதுவும் நமக்கு AC/AC கேன்சல் ஆகிடும். அப்போ y ஈக்குவல் டு இங்கே 1 டைம் கேன்சல் ஆகுமா, இந்த 2 வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் இங்கே போயிடும். அப்போ 2 × 1 வந்து 2ன்னு நமக்கு கிடச்சிடும். நமக்கு யூனிட் வந்து மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம இங்கே மீட்டர்னு போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.